இந்த மாட்டோடைய பாட்டி அப்புறம் இந்த மாட்டோடைய அம்மா எல்லாமே இங்கே தான் வளர்ந்தாங்க. ரொம்ப இன்ஜுரி ஆச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை சேல் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 1 வீக்குள்ளார குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மடி உழவுக்கு விட்டு வந்துட்டு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோடைய பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ஜுரி ஆச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சேல் பண்ணோம். அது வரைக்கும் கண்டிப்பாக வீட்டில் தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு நம்ம கூட ரொம்பவே க்ளோஸாக ஆயிடுச்சு இது. அதனாலேயே போஸ்ட்டாக வந்து நம்ம விற்கிறதுக்கு மனசு வர மாட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால மார்னிங்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் ஈவினிங் 3 நேரமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபீட் வந்து கொடுத்துட்ருக்காங்க வீட்டில். ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே செல்லக்குட்டியாக தான் வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதுக்கு அப்போது இந்த கொம்பு விட்டு தான் பெரிய பிரச்சனையாக போகுது. ஏன்னா ரொம்பவே சண்டைக்கு வந்து போயிட்டுருக்கு மற்ற மாட்டு கூட. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனாலவே சண்டை போடுது அப்படிங்கிறதுக்காக தனியாகவே வந்து கட்டி வச்சுருக்கோம். ஒரு 1 வீக்குள்ளார கண்டிப்பாக குட்டி வந்து போட்டுருன்னு நினைக்கிறேன். ஆனால் கேலா இல்லை பாயா அப்படிங்கிறத பிரச்சனையே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் கேலாக இருந்தால் நம்ம வளர்ப்போம். இதே பாயாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 1 வீக்குள்ளவே சேல் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லை அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குட்டி போகிறதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னாவே அதோடய மடி அந்த மடி வந்து விட்டு வரும்போது அதோடைய மடியில் வந்து கை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து கூச்சம் வராமல் இருக்கும். அதுக்கு அடிக்கடி நம்ம வந்து கை வைக்கும்போது அது கூச்சம் போயிடும். அப்போ தான் பால் கறக்கிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கடி வந்து நம்ம வந்து கை வச்சு அதுக்கு வந்து அந்த கூச்ச சுபாவம் வந்து போக்குறதுக்காக நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ குட்டி போட்டுருச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து இப்போது வெயில் காலம் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக புல்லு தான் பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஒரு 10 கட்டு இருக்குது. இது ஒன்றுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே நமக்கு 200 ரூபா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரீசெண்டாக தான் இறக்கணும். இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் கடலூர், திருவண்ணாமலை, செஞ்சி அந்த மாதிரி பக்கத்தில் தான் வந்துட்டுருக்கு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு இப்போ ஓகேவாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு மே எண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 250 ரூபா போயிடும் ஒரு கட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுக்காகவே அது நம்ம இப்போ தான் ரீசெண்டாக தான் ஒரு 2 டேஸ் முன்னே தான் வந்து இறக்கணும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போது மாடு வளர்க்குறது அப்படின்னா 1 மாடு 2 மாடு வச்சு ரீசெண்டாக ஃப்ரெண்டை ஒருத்தன் அப்படி தான் 2 மாடு வச்சு வளர்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஆனால் கண்டிப்பாக அது வந்து பாசிபிளே கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 5லேருந்து 6 மாடு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா 2 மாடு பால் கறந்தால் கூட 3 மாடு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக அது வந்து இது முடியும் போது அது பால் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ தான் நமக்கு வந்து தீனி போடுறதுக்கும் சரி எல்லாத்தையுமே கட்டுப்படி ஆகும்.